ஹே காய்ஸ், தாய்லாண்டில் நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஐட்னரி டைகர் டோப்பியா. கரெக்டாக இது எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா பட்டையாவுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே ரீச் ஆகிருக்கு. இந்த பிளேஸோட பேர் ஸ்ரீரச்சா. ஸோ நாங்கள் பேங்காக்கில் ஏர்லி மார்னிங்கே ஃப்ளைட் இறங்கிட்டதுனால அங்கேருந்து பட்டையா வர்றதுக்கு எப்படி 3 hours ஆகும். ஸோ ஆன் த வேயில் நம்ம லன்ச்சு முடிச்சுட்டு ஒரு ஆக்டிவிட்டியும் முடிச்சுட்டு நம்ம பட்டையா சிட்டிக்குள்ளார ரீச் ஆனோன்னா அடுத்த நாள் அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைகர் டோப்பியாவை ஆன் த வேயிலே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வெப்சைட்டில் டைகர் ஷோக்கும் crocodile ஷோக்கும் ப்ளஸ் ஃபுட்டுக்கும் இங்கேயே நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அங்கே ரீச் ஆனோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எல்லா விஷயத்தையும் இங்கேருந்தே பிளான் பண்ணி டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிவிட்டு போனோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அடுத்து நம்ம புக் பண்ணணும், அடுத்து நம்ம போகணும் கேட்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெஷர்ஸுமே இல்லாமல் இங்கேருந்தே புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு என்ன கேட்டால். ஸோ தாய்லாண்டு ட்ரிப்பு ஃபுல்லாக நாங்களே தான் பிளான் பண்ணோம். எந்த ஒரு டூரிஸ்ட் ஏஜென்ட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் நாங்களே பிளான் பண்ணி எல்லா ஐட்னரிஸும் போட்டுட்டு தான் கிளம்பி போனோம். அதனால தான் இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ கம்மிங் பேக் டு டைகர் டோப்பியா நான் சொல்லணுன்னா ரொம்பவே வர்த்தி விசிட்டிங். இந்த crocodile ஷோவும் டைகர் ஷோவும் நான் லைஃப் டைமில் இந்த மாதிரி ஒரு ஷோ பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பண்ணுற அவங்களுக்கு பயமாக இருந்துச்சோ இல்லையோ, பார்த்த எங்களுக்கு அவ்வளோ பயமாகவும் த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டைகர் ஷோவில் அவ்வளோ பெரிய டைகர் அந்த மேனோட ஹைட்டுக்கு மேலே ஏறி அப்படியே வாக் பண்ணுது, ஹியூமன்ஸ் வாக் பண்ணுற மாதிரி. அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இந்த crocodile ஷோவில் அந்த crocodile வாய்க்குள்ளார கையை விட்டுட்டு அங்கேருந்து சறுக்கிட்டு அவரோட தலையை வாய்க்குள்ளார விடுவார். அதெல்லாம் பிரெத் டேக்கிங்காக இருந்துச்சு. சீரியஸாக பார்க்க வேண்டிய ஷோஸ் கண்டிப்பாக. சரி, வெறும் ஷோஸ் மட்டும் தானா இங்கே அப்படின்னு பார்த்தா அது இல்லாமல் நிறையா ஃபீடிங் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. கோட்டு, டோட்டாய்ஸ், ரேபிட்க்கு, கினி பிக்குக்கு இவங்களுக்குலாம் ஃபீடிங் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் தனித்தனியாக பே பண்ணணும். அப்புறம் ஸ்னேக்கோட ஃபோட்டோ, crocodileோட ஃபோட்டோவும் இங்கே தான் இருந்துச்சு. அது புதுசாக இருந்துச்சு, crocodiles கூட ஃபோட்டோ எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு டைகரோட ஃபோட்டோ எடுக்கிறது டைகர் பார்க்லேயும் எடுக்கிறாங்க, இங்கேயும் எடுக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா டைகர் பார்க்கில் நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தலைக்கிட்ட தொடக்கூடாது, கழுத்தை தொடக்கூடாது, ஜஸ்ட் பேக்கில் நின்று நீங்கள் வாழை பிடிச்சிக்கலாம், இல்லை ஸ்டொமக்கில் கையை வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதில் இருந்துச்சு. பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அவங்களே நம்மளை கைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம இப்படி எடுத்துக்கலாமான்னு கேட்டால் அதுக்கும் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஃபுட் வைஸும் இங்கே இந்தியன் ஃபுட்ஸ் கிடச்சிது. அது